ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி என்னன்னா காலையில் என்ன வேலை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டீ வச்சு குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி பருப்பு சாம்பார் வைக்கலான்ட்டு, கத்திரிக்காய் போட்டு பருப்பு சாம்பார் வைக்கலான்னு. ஃபஸ்ட்டு பருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி ஃபஸ்ட்டு பருப்பு ஊற வச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் அரிஞ்சு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் குக்கர்லேயே போட்டுடலாம். ஒரு 2-3 விசில் விட்டோம்னா வெந்துடும். பாருங்கள் வெந்துடுச்சு. இப்போ இறக்கிட்டேன். ஒரு 2 விசில் விட்டால் போதும், இல்லைனா குழக்கொள்ளம் ஆயிரும். அது கூட கத்திரிக்காய் போடலாம். கத்திரிக்காய் கோம்பெல்லாம் கட் பண்ண வேண்டாம், அப்படியே அந்த நுனியில் மட்டும் கட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பில் கோம்பு கட் பண்ணி சொத்தகத்தை இருந்தால் எடுத்துகிட்டு பருப்பில் போட்டு கத்திரிக்காயை அலசி போட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், சாம்பார் தூள். நான் அதிகமாக மிளகாத்தூள் யூஸ் பண்ண மாட்டேன். மஞ்சத்தூள் இல்லைன்னா சாம்பார் தூள், கொஞ்சம் புளி நான் அப்படியே முழுசாக போடுவேன். அது கொட்டை இல்லாமல் சுத்தமான புளியாக இருக்குது. மலையிலேருந்து கொண்டுகிட்டு வருவாங்க. அது இங்கே பக்கத்துலேயே வீட்டில் அவங்களே சுத்தம் பண்ணி தராங்க. நேரடியாக நான் பார்த்து தான் வாங்குவேன். அதனால் அப்படியே புளி போட்டுருவேன். புளி போட்டு கொத்தமல்லி தழை போட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்கியாச்சு. அது நல்லா குழன்னு பருப்பு நல்லா வெந்துக்குச்சு. இப்போ தாளிச்சுடலாம். கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை தழை எல்லாம் போட்டு தாளித்து மறுபடியும் தண்ணி ஊற்றி பருப்பு அதில் ஊற்றிட்டு மறுபடியும் குழம்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதிச்சு ரசம் இதில் இருத்து வச்சுருவேன். ரசம் இருத்து வச்சுட்டு ரசத்தில் அந்த கத்திரிக்காயெல்லாம் அரிச்சு போட்டுட்டு குழம்ப கடைஞ்சி குழம்பு தனியாக ரசம் தனியாக எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள், குழம்பு தனியாக ரசம்